எல்லாத்துக்கும் வணக்கம். நாம பிரகாஷ் பேசுகிறேன். இனி நம்மள என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் கிட்டத்தட்ட சொல்ல போகணும்னா மார்ச் மாதம் ஆரம்பித்த இந்த கொரோனா அப்படின்றது மார்ச் மாதம் ஆரம்பிச்சது கரெக்டு. பட் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா சைனாலே உருவாயிருச்சு. இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா தற்போது நிலையில் இரண்டாவது சொந்தக்காரங்க, அதாவது இரண்டாவது அலைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 3வது அலை 4வது அலை அப்படின்னு சொல்லிட்டு சுனாமியே ஓரளவுக்கு அலைகள் போய் கொண்டு இருக்க மாட்டிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இன்னைய நிலைமையில் ஒரு நாள் பாதிப்பு 24,000 29,000 30,000 கடந்து போக போகுது. கர்நாடகத்தில் பலி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் 100கணக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்றதான் ஒரு வருத்தத்தகையில் ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இதுக்கான தீர்வுகள்லாம் என்னென்ன மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது கரண்ட் அப்டேட்டில் வந்த ஒரு மருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக கொரோனாவுக்கு ரத்தம் கட்டுதான். அந்த ரத்தம் கட்டுறதுனால உடம்புல என்னென்ன பாதிப்புலாம் வரும் அப்படின்றத வச்சு தான் இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸோட அலசி ஆராயப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது கொரோனா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு மனிதன் இருமும் போதோ துன்பும் போதோ இல்லை அதாவது கொரோனா நோயாளிகள் கைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் போய் கை வச்சாலோ உடல் உறுப்புகள் மூலிமா தசைகள் மூலியமாக போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனால் நுரையீரலை பாதிக்குமா. அந்த நுரையீரலை பாதிக்கும்போது என்ன ஆகும்? நுரையீரல் எதுக்காக செயல்படுது? ரத்தத்தை சுத்திகரிக்கிற பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நுரையீரல் வந்துட்டு இருக்கு. அப்போது பிளட்டில் கலக்கும்போது கிட்டத்தட்ட பிளட்லேருந்து தான் போகும். பட் பார்த்தீங்கன்னா நரம்புக்குள்ளே பிளட் இருக்கும், வெளியில் அவுட் ஆஃப் சர்வீஸ் அதில் ஒரு பிளட் இருக்கும். அதாவது உயிரில்லாம் போனால் ரொம்ப டீப்பாக போவோம், அந்த இடத்துல போவேன்னா அப்படி பாதிக்கும் பொழுது இதயத்தையும் பாதிக்கும், அப்புறம் மூச்சு நிறுத்திடும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் ரத்த கட்டிகள் வருது. அதாவது கொரோனா பாதிச்சா ரத்த கட்டுறதுனால தான் நிறைய பேர் உயிரிழந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரத்தம் கட்டினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு பைப் லைன் போயிட்டு இருக்கு. அதில் ஒரு கல்லை கொண்டு அடைச்சா என்ன ஆகும்? பைப் அடைச்சி பைப் வெடிக்கும். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உடம்பும் ஒரு பைப் லைன் தான். பட் பார்த்தீங்கன்னா இது உயிரியல் பைப் அப்படின்னு கூட சொல்லலாம், உயிரியல் குழாய் அப்படின்னு சொல்லலாம். நரம்பு மண்டலங்கள், இந்த நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா அதாவது ரத்த ஓட்டத்தை தடுக்கிறதுக்கான ஆயத்த பணிகளில் இந்த ரத்த கட்டிகள் ஈடுபடுது. அந்த ரத்த கட்டிகள் அடைச்சிச்சுன்னா ரத்த நாளங்கள் அடைக்கும். ரத்த நாளங்கள் அடைச்சுன்னா அடுத்தது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் கம்மியாகும். அப்போ என்னாகும்? மாரடைப்பு ஏற்படும். அதாவது இதயத்துக்கு போய் அடைக்கும். இதயத்தோட பணி என்ன? அதாவது சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து அது பம்பிங், அதாவது ரத்தத்தை பார்த்தீங்கன்னா 4 அறைகள் இருக்கும் இதயத்தில். அந்த 4 அறைகளை பார்த்தீங்கன்னா மாற்றி சர்க்குலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதயத்தோட வேலை ஒரு செகண்ட், அதாவது ரத்தம் போல அப்படின்னு சொன்னால் மாரடைப்பு ஏற்பட்டுரும் அப்படின்றது ஒரு சோகமான விஷயம். பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ரத்தங்கள் கட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கொரோனா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்ணுக்கு அதாவது ஸ்கேன் எடுத்தால் கூட தெரியும் அப்படின்ற ஒரு கிருமி. இந்த மாதிரி கிருமிகள் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் போய் தன்னோட இடத்தை ஆக்கிரமிக்கிறது காரணமாக அது ரத்த செல்கள், அதோட செல்களை ஆக்கிரமிக்கிற காரணமாக ரத்த கட்டிகளை பார்த்தீங்கன்னா உருப்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, ஆய்வு மூலிமா. இதில் என்னதாப்பா மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் கோடிக்கணக்கான நிறைய பேருக்கு போட்டாங்க இந்தியாவிலே. என்ன சொல்ல போனால் கோவேக்சின், அது மட்டும் இல்லாமல் கோஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான தடுப்பூசி இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மருந்து இருக்குது, பட் அது பேர் தெரியல, தப்பாகவும் சொல்லக்கூடாது, ரொம்பவே தப்பு. இப்போ கரண்ட் அப்டேட்டில் என்னப்பா ஒரு அப்டேட் மருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது குளுக்கோஸ், அதாவது கொரோனாவுக்கு ஒரு குளுக்கோஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குளுக்கோஸ் அதாவது ட்ரக்னு சொல்லுவாங்கள்ல, பவுடர் வடிவில் இருக்க இந்த குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னா ஒரு 10 நாளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு பக்கமாக பாசிட்டிவ் திங்ஸ் கிடைச்சிருக்கு, பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆய்வுக்கு உட்பட்டுச்சு, 3வது ஆய்வு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இப்பொழுதைக்கு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதாவது அவசர காலத்துக்கான மருந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கொடுக்கல. சரி, இந்த குளுக்கோஸில் மெடிக்கலில் போய் நாமளே வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? கிடையாது. மருத்துவர் தான் கொடுப்பாங்க, அது 1 ஸ்பூன் தான் கொடுப்பாங்க. வாங்கி வச்சுட்டு எப்போ வேணால் சாப்பிடலாம், ஆனால் கொரோனா இருந்தால் தான் சாப்பிடணும். ஆனால் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா கடையில் வர காலம்லாம் இன்னும் வரல. பட் கடையில் வந்தாலும் நம்ம அனுமதி கேட்டு எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடணும். ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா பாலில் போட்டு ஆக்கி பிடிச்சா பூலாம், அப்புறமேட்டு சங்காயிரம். ஏன்னா இப்படிலாம் பேசுகிறாங்க, ஒரு ஆர்வத்தில் போயிட்டு எனக்கு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி கொரோனாவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலையில் குளுக்கோஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குளுக்கோஸ் மூலிமா வரும் அப்படின்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் மஞ்சத்தூள் தெளிச்சிட்டு இருந்தாங்க, வேப்பந்தூள் தெளிச்சிட்டு இருந்தாங்க. அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மருந்தே இறங்கிட்டாங்க அப்படின்றத உண்மை. சில பேர் தனிமைப்படுத்தினாலே அவங்களுக்கு கொரோனா நல்லா இருந்து அப்படின்றாங்க. ஒரு கெட்ட விஷயம் 29,000 பாதிப்புனா, இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா 23,000 குணம், 23,000 பேர் குணமடைஞ்சிருக்காங்க அப்படின்றதா ஒரு இனிமையான விஷயம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவ கர்ப்பிணி மருத்துவர்கள்லாம் உயிரிழந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. நம்மளுக்காக அவங்க ரொம்ப சேவை அடைகிறாங்க. நாம் போய் அவங்களுக்கு வேலை கூடமாட ஊசி மருந்தெல்லாம் எடுத்தா தேவையில்ல, வீட்டில் அமைதியாக இருந்து கொரோனா பரவத்துக்கு காரணம்லாம் இருந்தால் சரி, நம்ம கொரோனாவை பரப்பி இல்லை நம்மளுக்கு கொரோனா வந்ததுனால தான் அவங்க பாதிக்கப்படுறாங்க. மருத்துவர்கள் அந்த மாஸ்க்கை போட்டு எவ்வளோ நம்மளால் கொஞ்ச நேரம் மாஸ்க் போட்டாலே கால் பயங்கரமாக ஒழிக்குது. பட் பார்த்திங்கன்னா அந்த உடையை போட்டுக்கிட்டு கபகபன்னு ஒரு ஹார்ட் ஃபீலிங்கோட கிட்ட சொல்ல போனால் அந்த மாஸ்க் எவ்வளோ நேரம் அவங்க போட்டிருப்பாங்க. மூச்சு திறல் அவங்களுக்கும் தான் ஏற்படும். அவங்களும் மருத்துவராக இருந்தாலும் மனிதர்கள் அப்படின்றத உணர்ந்துக்குவாங்க. நீங்கள் அவங்க ஹெல்ப் பண்ண வேண்டாம், ஆனால் நீங்கள் வெளியே போய் உங்களை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு சின்ன பெரிய ஹெல்ப் பண்ண மாதிரி தான். அதனால் வீட்டிலே இருந்து ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்
அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் வீட்டில் இருந்து தனிமைப்படுத்திக்கிட்டு கொரோனா பரவுவதற்கு நம்மகிட்ட அண்டாமையும் பார்த்துக்கிறது உங்களோட கடமை அப்படிங்கிறத உண்மை. உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் விட உங்கள் உயிர் உங்கள் கையில் அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு. 3வது நாளையும் தப்பிச்சு மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். நான் தான் உங்கள் பிரகாஷ். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ட்ரெண்ட் ஒன் சேனல். அதாவது நீங்கள் நம்ம சேனலில் புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தம்பி இதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சந்திக்கிறேன். என்னோட அஃபிஷியல் கண்டெக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RJ Nano Prakash, அதாவது இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கிளிக் பண்ணி வாங்க. நன்றி, வணக்கம்.